வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். அதாவது பிக்சலை பற்றி பெருசாக பேசுகிறோமோ இல்லையோ, சாஃப்ட்வேரில் வந்து பல காலங்களாக இவனுங்க தான் சாஃப்டான வேற போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி என்னதான் இப்போ பண்ணியிருக்காங்க. இதில் வேற பரத்தோட சேனலில் போய் நீங்கள் வேணால் பார்க்குறதா தான் பாருங்கள். பரத் BWJ பில்டுன்னு சொல்லிட்டு பரத் வாட்ச் சீன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கான். ஆங்கிலத்தில் தான் பதிவுகள் போடுறான். ஹைலைட் என்னன்னா, அதில் வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் பற்றி பேசியிருப்பான். மெட்டீரியல் 1 அப்போ எப்போ வந்துச்சுன்னு நம்ம நிறைய பேருக்கு தோணும். என்னையா 3 திடீர்னு பொசுக்குன்னு வந்து மெட்டீரியல் U தானே சொல்லிட்டு இருந்தாங்க ஆண்ட்ராய்ட் 12 அப்படின்னு தோணும். மெட்டீரியல் 1 வந்து ஆண்ட்ராய்ட் 5ல வந்துச்சு. அதுக்கப்புறம் காலாவதியாகி அது எங்கே போச்சுன்னே தெரியல. மெட்டீரியல் 2ங்கிறத இப்போ மெட்டீரியல் Uன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்னு வந்திருக்கு. இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறத விட நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். விளக்கங்கள் வந்து சொல்லுங்கள், அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மெட்டீரியல் 1 இப்போ அது என்ன, அதில் தனித்துவம் என்ன? அந்த மெட்டீரியல் 1ன்னு வந்ததுனால நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? அது வந்து அதற்கு முன்பு ரிலீஸ் ஆன அந்த மொபைல் ஃபோன்ஸோட அது எப்படி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது? ஒன்றும் இல்லை ப்ரோ, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, யூசர் வந்து ஒரு யூஐயோட இன்ட்ராக்ட் பண்ணுறான். இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் ஒரு விஷயத்த பண்ணேன், நான் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத அவனுக்கு புரியணும், ஃபீல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணது தான் மெட்டீரியல் 1. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் மாதிரியா? ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட இல்லை ப்ரோ. இப்போ யூஐயில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்படி இழுத்தா இப்படி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப பேசிக்காக சாதாரணமாகவும் வரலாம்ல. ஆனால் அது ஏன் இப்படி தான் வரணும்னு அவன் யோசிச்சான். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அப்போது ஆண்ட்ராய்ட் 5க்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஸ்கேல் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அது எந்த சைஸில் வரணும், ஸோ இந்த மாதிரி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஓவராலாக சின்ன சின்ன அந்த ஃபிசிக்ஸு அந்த ஜியாமெட்ரிக்ஸ் ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணி நமக்கு வந்து இந்த யூஐ வந்து ப்ளீஸிங்காக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ண ஒரு சேஞ்ச். அதுதான் ஆண்ட்ராய்ட் 5ல வந்த சேஞ்சு ப்ரோ. சொல்ல போனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் உயிரோடு இருக்கும்போது iOS எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர் ரிமைண்டர்னு ஒரு ஆப் சப்போஸ் வச்சுருந்தாங்கன்னு எங்கள் ஃபோனில், அது வாட்டர் பாட்டில் மாதிரியே பண்ணியிருந்திருப்பார் அந்த மனுஷன். அந்த ஊரில் இருக்கல ஃபேமஸான வாட்டர் பாட்டில் எப்படி இருக்குமோ, ட்ரெடிஷ்னலாக ஒரு வாட்டர் பாட்டில் யூஎஸ்க்குன்னு இருக்குன்னா அந்த வாட்டர் பாட்டில் மாதிரி தான் அவர் அந்த யூஏ பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ஆள். இல்லை, அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்க விரும்பினேன். அப்போ அந்த ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதை பார்த்து அதை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன தோணுதுனாக்கா, அது கூட நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்ல வரீங்க. அதேதான். ஸோ அதுதான் வந்து மெட்டீரியல் 1. நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு பொருள், அந்த பொருளை வந்து அந்த யூஐல வந்து அவங்க வந்து புகுத்துறாங்க. இப்போ ஜிமெயிலுக்கு ஒரு ஐகான் இருக்கு, பட் அது வந்து வேற மாதிரி இதுல வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாமா? அப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி வந்து ஜிமெயிலுக்கு ஒரு ஐகான் இருக்கு, அந்த ஐகான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இதை சொல்லாமே iOSல லைவ் கிளாக்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது இல்லையா? அதாவது கிளாக் ஐகான் மெனுல கிளாக் ஐகான் இருக்கு, அது பேஜஸ்ல கிளாக் ஐகான்ல டைம் ஓடிக்கினே இருக்கும் லைவா. அது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பார்த்தாங்க. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்னு ஒன்று இருக்கும். ஆமா, அதுல வந்து அந்த விண்டோஸ் அப்கிரேட் ஆக அதுல இருக்கக்கூடிய அந்த அவுட்லுக் அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இமெயில்ல அந்த மெயில் ஓபன் பண்ற பாக்ஸ், அதுல வந்து அந்த டிஃபரன்ஸ் என்னால வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு அப்கிரேடும் ஏதோ ஒன்று மாறுது. இப்போ நம்ம ஒரு ஜென்ரேஷன் நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ விண்டோஸ் 95, 98, XP, நடுவில் 2000 ப்ரொஃபஷனல் இருந்தது, அதெல்லாம் ஓகேன்னு வச்சிங்களேன். XP வரும்போது அதில் இருந்து அந்த மை கம்ப்யூட்டர் அந்த ஐக்கானும் அதோடைய அந்த 3D ஸ்லைட்டாக ஒரு 3 டைமென்ஷனல் ஒரு லுக் அதில் இருக்கும். பார்க்கும் போது அவ்வளோ பஞ்சியாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த XP-யை பார்க்கும் போதே அது அப்படி ஒரு பிசி மேல ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு விண்டோஸ் XP மைண்ட்ல ஃபுல்லா அந்த கிராஸ்லேண்ட் வால்பேப்பர் தான் மைண்ட்ல இருக்கு. ஆனா அது என்னமோ தெரியல, நான் பெருசா யூஸ் பண்ணவும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. விஸ்டா மேல தான் என்னோட ஃபுல் இதுவும் இருக்கு ப்ரோ, ஈர்ப்பு. எதுல சொல்றீங்க? விண்டோஸ் விஸ்டா. விஸ்டா, ஓகே. விஸ்டா மேல ஏன் இருந்ததுன்னா, ஓவர் 3D ஆர்டிஃபெக்ட்ஸ் இருந்தது நிறைய. எங்க பார்த்தாலும் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப அதிகமா இருந்தது. கீழே ஸ்டேட்டஸ் பாரே டிரான்ஸ்பரண்டா கிளாஸ் மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஃபைல் காப்பி ஆனா கூட காப்பி வர ஃபைலே பயங்கரமா இருக்கும். ஏதோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பயங்கரமான ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த யூஐஏ. ஸோ அது என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. ஏன்னா சிஸ்டம் வைட் நான் எங்க பார்த்தாலும் எனக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி ரிலேட்டடான தீம் அப்ளை ஆகுறது ஃபீல் ஆகுது. அந்த ப்ராக்ரஸ் பார் இருக்கும்ல ப்ரோ, ஒரு ஃபைலை காப்பி பண்ணும்போது அதுக்கு ஒரு அனிமேஷன் இருக்கும் இல்லையா, அந்த அனிமேஷனே பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரெண்டர். இப்போ நம்ம ரே ட்ரேசிங் பத்தி பேசுறோம்ல, அந்த மாதிரி எங்கேருந்து லைட் பட்டு அதுல இருந்து ஒரு ஷேடோ விழுந்து அதுல இருந்து வர மாதிரிலாம் தெரியும். அப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ விண்டோஸ் XPல கிரீன் கலர்ல ஒரு ப்ராக்ரஸ் பார் இருக்கும், இங்க இருந்து ஃபைல் அங்க போய் விழும். ஆனா இதுல பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஃபைல் இமேஜ் ஃபோல்டர் இமேஜ்லாம் இருக்கும். அந்த ப்ராசஸ் பாரே ஒரு மாதிரி ரொம்ப பஞ்சியான வைப்ரண்டான கிரீனா இருக்கும். அந்த கிரீன்ல வந்து ஒரு வேவ் போகும். ஆமா,
இங்க இருந்து அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும் ஒரு வேவ். அந்த வேவ் வந்து ரொம்ப பிரைட்டா போகும். அந்த கிரீன்லயே ஒரு பிரைட் வேவ். அந்த விஸ்டாவா நீங்க டைரக்டா இன்ஸ்டால் பண்றதை விட எக்ஸ்பில விஸ்டா பேக்னு இருந்தது. ஆமா ஆமா. ஆக்சுவலா விஸ்டா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து சர்வீஸ் பேக் 2 சர்வீஸ் பேக் 3 எல்லாம் வந்துட்டாங்க. சர்வீஸ் பேக் 1 வந்த டைம்லயே விஸ்டா பேக்னு இருந்தது. மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் வந்து நிறைய கிடைக்கும். இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நானும் என்ன பண்ணுவேன்னா நீங்க சொன்ன மாதிரி பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் அந்த மாதிரியான இதெல்லாம் தூக்கி உள்ள போடுவேன். போட்டா என்ன எக்ஸ்பி கம்ப்ளீட்டா மாறிடும். ஸ்டார்ட் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா கப்பலா இருக்கும். அப்புறம் நம்ம ஜாக் ஸ்பேரோ வருவாப்ல, மவுஸ் ஐகான் இருக்குல்ல, அதுல நம்மளால ஒரு லைனக்ஸ் வே ஆஃப் இத கூட மாத்திக்க முடியும். உண்மைதான் ப்ரோ. நம்மளால அந்த அளவுக்கு கூட அதுல நிறைய இது இருக்கு. அது பேரை நம்ம சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு மறந்து போயிட்டு. டாமரிங்க டீல தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த எக்ஸ்பியே நம்மளால மாத்திக்க முடியும். உண்மைதான். அதுல விஸ்டா பேக் அதுல இருந்து எனக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னாக்கா, ஒரு ஃபைல் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபியில் இருக்கு. ஆமா, ஒரு 5 KB 10 KBல இருக்கு. இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்பின்னு கூட நீங்க வச்சீங்கன்னா 5 MBல இருக்கு. அதை எடுத்து நான் வந்து ஆல் இன் ஆல் கம்ப்ரஸரோ என்ன ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த பேக்கப் போட்டு தான் அதை நம்ம டீகம்ப்ரஸ் பண்ண முடியும். டீகம்ப்ரஸ் பண்ணா 800 MB ஆகும். ஞாபகம் இருக்கு. நான் ஆக்சுவலா அந்த டைம்ல GTA சான் ஆண்ட்ரஸ் அதை வந்து 80 MBயோ அந்த மாதிரி ஃபைலு. என்னடா சொல்றீங்க சான் ஆண்ட்ரஸ் 80 MB அப்படின்னா அன்சிப் பண்றா அப்படின்னானுங்க. என்னடா சொல்ற, இவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பார்த்தா அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா எவ்வளவு ஜிபின்னு வருது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிபில வரும். எப்படிடா பண்றீங்கன்னு இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்திருக்கீங்களா, இன்ஸ்டால் நடந்துட்டு இருக்கும் போது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். இப்போ இந்த பேக்ல இருக்கு இல்லையா, எக்ஸ்பி இருக்கும். எக்ஸ்பில நம்ம வந்து மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எக்ஸ்பி தான் யூஸ் பண்ண போறோம். அது வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த கிராஃபிக்ஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பி. அதை நீங்க இன்ஸ்டால் முடிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் ஸ்க்ரீன் வருது எல்லாம் நம்ம பண்ணிடுறோம், அந்த ஃபோல்டர்லாம் கொடுத்துறோம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு உள்ளே வரும்போது ஜிப் ஃபைல அன்சிப் பண்ணுவோம் அந்த இடத்துல. அது வந்து ஒரு 10-15 பேக் உடைக்கும். உடைச்சி ஒன்று அந்த கிராஃபிக்ஸுக்கு தனியாக தூக்கி அங்கே போடுறேன் இங்கே போடுறேன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் வரும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ இதுவாக இருக்கும். அது ஒரு நம்ம வச்சிருந்தது அப்போனா ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்கும், இல்லை நம்ம சிஆர்டி டிஸ்பிளே தான் இப்போ. ஆமாம், அதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இல்லை உண்மைங்க, இந்த சிஆர்டியில் அது என்னமோ தெரியல, நிஜமாவே சிஆர்டி மானிட்டர் தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எந்த அளவுக்கு எமோஷனல் பாண்டிங் ஆயிடுச்சுன்னா சில சமயங்களில் தான் சொல்லுவாங்க பழைய பொருளை டிஸ்போஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம கூட ரொம்ப நாளாக அது ட்ராவல் பண்ணிடுச்சு. எங்கள் வீட்டில் அந்த சிஆர்டி மானிட்டர் வந்து வெளியில் ஹாலில் ஒரு ஷெல்ஃபில் கீழே ஒழிச்சு வச்சுருந்தோம். சரி அதான் யூஸ் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏஓசி மானிட்டருக்கு மாறிட்டோம். அதுலேருந்து சரியா நார்மல் எல்சிடி மானிட்டர் ஃப்ளாட் மானிட்டருக்கு மாறினோம். அப்போ என்னாச்சு, அந்த மானிட்டர் வந்து ஒரு கண்டிஷனில் எங்கள் அப்பா சொல்கிறாங்க, டே இடத்த அடைச்சிட்டு இருக்குடா, இதெல்லாம் முதல்ல வெளில யாருக்கா கொடுத்துருல அதை பண்ணுறேன். அவர் கொடுத்துருன்னு சொன்னோன்னே செத்துருச்சு ப்ரோ. அது என்ன ப்ரோ அப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம் ப்ரோ, அவ்வளோ நாள் உயிரோடு இருந்தது. கொடுத்துருன்னு சொன்ன அடுத்த 10 நிமிஷத்தில் டெட்டு ப்ரோ. கரெக்டாக அது உங்கள்கிட்ட இருக்கும்போது அப்படி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து வேறு மாதிரியான ஒரு ஆளு. இப்போ உங்கள் கையில் அது வந்து அதான் ப்ரோ உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு அது வந்து வேற ஒருத்தர்கிட்ட போகணும்னா அதோட மனசு தாங்குமா? இல்ல நான் ப்ராசஸர் தான் மனசுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த சிஆர்டி மானிட்டருக்குள்ளேயும் ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல நான் எல்லா பொருள்லயும் யோசிக்கிறேன். அந்த மாதிரி உயிர் இல்லாத அந்த பொருள் நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுல இருக்க ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தான் ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து நிறைய வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ 2 வீலர்ல தான் நிறைய சென்டிமெண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. பைக்கு அவங்க முதல்ல பைக்குன்னு இன்னைக்கு வந்து பசங்க வந்து உயிரை வர்றாங்க இல்லையா. எனக்கு வந்து சைக்கிள் அது வந்து ஒரு உயிர் மாதிரி. அவ்வளோ லவ் பண்ண அந்த சைக்கிளை. என்னுடைய அந்த ஒரு 16 வயசு 15 வயசு 13 வயசுல வாங்கின சைக்கிளை 15 வயசுல அது மேலே வந்து ஒரு தீராத ஒரு காதல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது வயசாகுது இல்லையா. நான் வந்து ஸ்கூல் போகும்போது எங்கள் ஸ்கூல் வந்து 7 கிலோமீட்டரு. நான் வந்து சமயத்தில் போயிட்டு தான் வருவேன், சைக்கிளில் தான் போயிட்டு வருவேன். 7 கிலோமீட்டர்னா ஊருக்கு அவுட்டரில் ஒரு ஸ்கூலுன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து கவுன்சிலிங் சிஸ்டம் அது ஒரு உருப்படாத ஒரு சிஸ்டம். ஒரே ஒரு வருஷம் தான் நடந்தது. அது எங்கள் பேட்சில் மட்டும் தான் நடந்தது. 10th முடிச்சுட்டு அந்த மார்க் அடிப்படையில் வந்து காரைக்காலில் இருக்கிற அந்த ஸ்கூல்ஸை வந்து ஒதுக்குவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ண தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் காரைக்கால் பகுதியில், ஏன்னா ஃபீஸ் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் அப்போ ரொம்ப இதுவாக இருந்ததுன்னு வச்சிங்களேன். ஸோ 7 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு வருவேன். சமயத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியானமும் அதே சைக்கிள்லேயே வருவேன். மத்தியானம் அது வீட்டுக்கு தெரியாமல் வருவேன். மத்தியானம் காரைக்கால் வந்துட்டு திரும்பி போவேன். ஸோ 4 வேளையும் சைக்கிளில் சுற்றுவோம். ஸோ 30 கிலோமீட்டர் சைக்கிள்னு சைக்கிளை சுற்றியே என்னோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயம் எங்கே போனாலும் சைக்கிள் கூட தான் போவோம். அதுக்கு போனோம், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றணும், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோம், அந்த சைக்கிள். அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அழகு பார்ப்போம்.
அந்த பொம்மை ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு வந்து அதில் ஒட்டி விட்டுருவேன். எல்லாம் சிரிப்பானுங்க பசங்களாம். ப்ரோ அப்போ 16-17 வயசு தானே. அப்போ பசங்களாம் வந்து நல்ல மெச்சூர்டாக தான் இருப்பாங்க. நானும் அவ்வளோ ஒரு கொஞ்சம் மெச்சூர்டா தான் இருப்பேன். ஆனா எனக்கு சைக்கிள் கிட்ட மட்டும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அதுக்கு அந்த ஒரு நேசம் இருக்குல்ல, அந்த பாசம் வந்துடும். அந்த மாதிரி சரி நம்ம மெட்டீரியலை பத்தி பேசும்போது அங்க போயிட்டோம் பாருங்க. இல்ல உண்மைதான், மெட்டீரியலுக்குன்னு ஒரு உயிர் இருக்குன்ற மாதிரி தான் இந்த யூஐயும். ஆமா. இந்த யூஐ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ இது வந்து ஹோம் ஸ்கிரீன் ப்ரோ. முன்ன என்னாச்சுன்னா நம்ம மெட்டீரியல் வியூ வந்த புதுசுலயும் கூட எனக்கு இந்த தீம்ட் ஐகான்ஸ் வந்து இப்போ எல்லோ பேஸ்டு, இந்த பின்னாடி இருக்க வால்பேப்பர்ல இருந்து அந்த எல்லோ தூக்கி ஹைலைட் பண்ணிருக்குது ப்ரோ. இப்போ நான் இங்க இழுத்தனா பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு டிரான்ஸ்பரன்சி வித் எல்லோ இருக்கா இருக்கு. இப்போ நான் பவர் சேவர் போட்டேன்னு வைங்களேன், கருப்பாயிடுச்சா, பிளாக் ஆயிடுது. இப்போ இங்க பாருங்க, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டீப்பா தான் இருக்கு. இப்போ பாருங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி செமையா இருக்கா. அதுவே வந்து நீங்க இங்கேயும் பார்க்கலாம், ஐகான்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ஒரு கிரே ஃபீல் இருந்ததுல இருந்து இப்போ எல்லோ ஃபீல் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து இதுதான் முன்னாடியே சொன்னீங்க இல்லையா, ஒரு வால்பேப்பர் வைக்கிறோம்னா அந்த வால்பேப்பருக்கு தகுந்த மாதிரி அந்த யூஐல நம்மளால டிஃபரன்ஸை பார்க்க முடியுங்கிறது வந்து ஏற்கனவே இருந்தது. மெட்டீரியல் வியூல இருந்தது இல்ல. ஆமா. ஆனா ப்ராப்பரா இல்ல. இப்போ அது கரெக்டா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இப்போ கீபோர்ட் பாருங்க, முன்ன கீபோர்ட் ப்ராப்பரா சிங்கே ஆகாது, தலைவலியா இருக்கும். ஃபுல் தீமும் ஒரு டைப்பா மாறி இருக்கும், கீபோர்ட் மட்டும் வேற கலர்ல இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ இதுல வந்து இப்போ இந்த வால்பேப்பர் ஆப்ஷன் இருக்குன்னு வைங்க ப்ரோ. இப்போ நான் உள்ள போறேன், இதான் ஆப்ஷன்ஸ். இப்போ இதுக்குள்ள நான் போனேன்னா இந்த ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ லான்ச் ஆகிறதுக்கு ஒரு அனிமேஷன் பாத்தீங்களா. இப்போ நான் கீழே இங்க ஸ்க்ரால் பண்ணேன்னு வைங்களேன், இங்கேயும் நீங்க ஒரு அனிமேஷன் பார்ப்பீங்க. சின்ன சின்ன ஏரியாலையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, முன்ன வந்து இந்த அளவுக்கு அவங்க அனிமேஷன் பண்ணதில்லை ப்ரோ. இப்போ வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வேற என்ன சொல்லலாம்னா, இதுக்குள்ள சப்போஸ் வால்பேப்பர் நான் வித்தியாசமா ஏதாவது சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுல ஒரு சில எஃபெக்ட் கொடுக்க முடியுது. சார் நீங்க சொன்ன இந்த மெட்டீரியல் இங்க எங்க வருது? எது ப்ரோ? அவர் சொன்னாரு, அவர் செஞ்சாரு, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு பாட்டில் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி கொடுத்தாரு இல்லையா. அது வந்து கைண்ட் ஆஃப் ட்ரூ மெட்டீரியல் ப்ரோ. அந்த ட்ரூ மெட்டீரியலை வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராக்டிக்கலா செட் ஆகலைன்ற மாதிரி நினைச்சு அதுல இருந்து வெளில iOS மாறிடுச்சு 7ல. ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்திருந்தாருன்னா மேபி அவர் வேற ஏதாவது யோசிச்சு பண்ணியிருந்திருப்பாரு. அதான் ப்ரோ, ரொம்ப இந்த வித்தியாசமா பிளஸ் ரொம்ப கனெக்டடா எமோஷனலா திங்க் பண்ற ஆளுங்கெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரோ. இல்ல இப்போ நீங்க வந்து ஒரு கஸ்டம் ரோம் போட்டு வச்சிருந்தீங்க தெரியுமா, ஒரு மொபைல்ல என்ன அது. ஆமா, அதுல உங்களுக்கு என்ன தெரியுது, அதுல வந்து ஒரு ஒரிஜினல் மெட்டீரியல் நம்ம பார்த்த ஒரு மெட்டீரியல் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது தானே அந்த இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்தது. கரெக்ட். இதுல வந்து எனக்கு வந்து ஜிமெயில் பாக்ஸ் கிட்டத்தட்ட அதுல இருக்கிற சில கலர்ஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்க தவிர்த்து அந்த ஜிமெயில் மாதிரியே இருக்கு. கரெக்ட். இவங்க ஜிமெயில் மாதிரி இருக்கிறது மேட்டர் இல்ல. இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கலரை வந்து சிஸ்டம் ஃபுல்லா பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஃப்ளோரசன் கலர் ஒன்று பார்த்துருப்பீங்க. சின்ன வயசுல நமக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ஐஸ் கலர்லாம் சொல்லிட்டு தெரியும். கொழுந்து பச்சை. ஆமா, கொழுந்து பச்சைன்னு ஒரு ஸ்கெட்ச் பென் வரும், அதை வேற அடிச்சு விட்டா எல்லாம் சிரிப்பானுங்க. ஆமா, அது ஆனா ஹைலைட்டருக்கு சூப்பரா இருக்கும். ஹைலைட்டர் சூப்பரா இருக்கும், பெஸ்ட் ஹைலைட்டர். ஆமா. சோ அந்த மாதிரி இப்போ அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, பிட்ச் பிளாக் யூஐ, ஆனா எல்லா ஹைலைட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்த கலர்ல கொடுங்கடா. ரெண்டே கலர் தான் மொத்த போன்லயும், எய்தர் பிளாக் இன்னொன்று ஃப்ளோரசன்ட், அவ்வளவுதான். நான் அப்போ என்ன மாதிரி டிமாண்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு போன் இருக்கு. நோக்கியா 1100 இருக்குல்ல, அதுல ஒரு டிஸ்பிளே இருக்கு. அந்த டிஸ்பிளே எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்டா ஆஃப்ல இருக்கும், ஆனா இருக்கிற இடம் மட்டும் கிரீன் டிஸ்பிளே இருக்குல்ல ப்ரோ. அந்த கிரீன் டிஸ்பிளே எப்படி இருக்கும்னா வைஸ் வர்சாவா வேலை செய்யும். எப்படின்னா நார்மலா கிரீனா இருக்கும், டெக்ஸ்ட் கருப்பா இருக்கும். இது ஃபுல் பிளாக்கா இருக்கும், டெக்ஸ்ட் மட்டும் கிரீனா இருக்கும். புரியுது, அப்படி நெகட்டிவ். ஆமா. சோ அந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த இதுல இமேஜின் பண்ணி பாருங்க. என்னோட ஆசையை நான் சொல்றேன், அமோலடு ஓலடு எல்லாமே கொடுத்துட்டீங்க, எல்லா பிக்சல்ஸும் ஆஃப் ஆயிரட்டும். எனக்கு யூஐஏ இப்போ எனக்கு கிரே ஸ்கேல் பண்றீங்க, கிரே ஸ்கேல் வேணும் எனக்கு. எல்லா உள்ள யூஐ காட்டுறாங்கல்ல, அது எல்லாம் எனக்கு எங்கெங்கெல்லாம் யூஐ வருதோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ் ஆஃப் கிரீன்ஸ்ல காட்டுங்க. எல்லா இடமும் பிச் பிளாக்கா இருக்கணும், மற்ற இடம்லாம் எனக்கு டெக்ஸ்ட் விட்ஜெட் அதுல எல்லாம் இந்த ஃப்ளோரசன்ட் கலர் இருக்கணும். அப்ப எப்படி இருக்கும் பாருங்களேன், அந்த ஃபோன் தனியா வித்தியாசமா தெரியுமா இருக்கும், யூனிக்கா இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்றேன்னு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா இப்போ இதுல வந்து சப்போஸ் எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பர்சனலா எனக்கு பிடிக்கும். நீங்க வச்சிருக்கீங்க ப்ளூ தான் வச்சிருக்கீங்க? ஆமா, ப்ளூ வச்சிருக்கேன்ல. இப்போ நான் அதை சூஸ் பண்றேன்னு வைங்க, அப்படியே பேக் பண்ணிட்டு இதுல எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வேற புதுசா இப்போ பண்ணிருக்காங்க. நமக்கு என்ன மாதிரி வேணுமோ இங்க இருங்க. இது வந்து லாக் ஸ்கிரீனுக்காக ப்ரோ. லாக் ஸ்கிரீன்ல இந்த டிசைன் இருக்குமா ப்ரோ?
ஒரு ஒரு அன்லாக் அனிமேஷனோட அந்த டிசைன் வரும். அப்படி இல்லைன்னா வெதர் அனிமேஷன் போயிடலாம். வெதர் அனிமேஷன் போனால் இப்போ ஃபாக் நான் சூஸ் பண்ணேன்னு வைங்களேன், அப்படியே இந்த இடம்லாம் ஃபாக் ஆகிற மாதிரி. இப்போ இங்கே ரெயின் சூஸ் பண்ணேன்னா இப்போ எப்பயுமே எனக்கு அன்லாக் ஆகும்போது இந்த அனிமேஷன் தான் வேணும் அப்படின்னு நினச்சா இதை நான் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ரெயின் தான் வேணும்னா ரெயினே இந்த மாதிரி நிறைய மழை துளி விழுற மாதிரி அந்த டென்சிட்டி மாற்றலாம். ஸ்னோனா புரியுது. இப்போ இதுவே லோக்கல்னு வச்சோன்னா என்ன ஆகும்னா நம்ம ஊரில் என்ன வெதரோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ப்ரோ. இந்த நிமிஷம் என்ன வெதர் இருக்கோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்ல இந்த நிமிஷம்ங்கிறது ஆக்சுவலா வெதர் மாடல்ஸ்ல இருக்கிற அந்த அந்த டேட்டா ஐட்டத்தை எடுத்துட்டு இது காட்டும். ஆமா அவ்வளவுதான். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகாது. சோ நம்பி ஏமாத்துறாதீங்க மக்களே. இப்போ சினிமேட்டிக் போணும்னா இப்போ நான் டவுன்லோட் பண்ணேன்னா இத மோஷன் வால்பேப்பரா மாத்தும். இப்போ இந்த வால்பேப்பரே என்ன பண்ணுனா ஒரு மாதிரி பாரலிக்ஸ் எஃபெக்ட் இதுவே கன்வர்ட் பண்ணிக்குது. ஆமா பரவாயில்லை. சோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா எல்லோ இருந்தது. இப்போ நான் இது நெக்ஸ்ட் கொடுக்குறேன், எல்லாமே இருக்கு, அப்ளை கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ இந்த ப்ளூ அப்ளை ஆகும்போது விட்ஜெட்லேயும் டக்குன்னு போய் ஒட்டிச்சு. அப்புறம் ஓவராலில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூவோட டின்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜில். அப்புறம் இப்போ கீபோர்ட் போனோம்னாலும் ஸோ இது வந்து முன்னே இல்லை. இன்னொன்று என்னென்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குல்ல ப்ரோ, ஸ்க்ரீன் லாக் பண்ணால் நேமாக போய்டும்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங்கு கஸ்டம் ரோமில் தான் இருக்கும். இங்கே பாருங்க அதுலேயும் ப்ளூ இருக்குது பாருங்க. அவ்வளோ தின்னாக இருந்தாலும் அது ப்ளூ மீதிலாம் ஒயிட் பாருங்க. ஆமாம் ஆமாம் அந்த லெட்டர்ஸில் இருக்குது, இந்த நம்பர்ஸில் இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இன்னும் ஓடுது, சந்தோஷம், ஃபேண்டாஸ்டிக். ஆனால் அந்த இடம் மட்டும் பிளாக் ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த இடம் மட்டும் பிளாக் ஸ்க்ரீன் சேவர் கொண்டுட்டு போகும்போது அது மட்டும் வேற மாதிரி இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன இருக்குன்னா இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் நிஜமாவே மெட்டீரியல் இம்ப்ளிமெண்ட் ஆன மாதிரி இல்லை. மெட்டீரியல் யூங்கிறது ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி ஜோலாவோட செல்ஃபிஷ் ஓஎஸ் சொல்லியிருப்பேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஆம்பியன்ட் இது போட்டிருந்தாங்க. அவங்களோட எங்க போனோட ஓஎஸ்ஏ ஆம்பியன்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. எங்க போனாலும் நீங்க வந்து இப்போ ஒரு வால்பேப்பர் இருக்கு, அந்த வால்பேப்பர்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷன் தான் வந்து மேலோங்கி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, எல்லா இடத்துலையுமே அந்த கலர்ஸ் வந்து வருது ப்ரோ. இப்போ நீங்க கேட்கறது நியாயம். எப்படின்னா iOS 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்னா மெட்டீரியலே இருக்கும். இப்போ நான் வந்து நோட் பேட் போனேன்னா நோட் பேட் மாதிரியே இருக்கும், மேப் போனா மேப் மாதிரியே இருக்கும். அதுதான் கேட்குறேன். அது வந்து இன்னும் நல்லா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹியூமன் மைண்டு அது வந்து கொஞ்சம் இப்போ கலர் டிபெண்டா இருக்குன்னு ஒரு சில கலர்ஸ் பார்த்தா எனக்கு மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகும். எனக்கு இந்த கலர் பிடிக்கும், இந்த சிச்சுவேஷன்ல இந்த கலர் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி கஸ்டமைசபிள் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. இதுவே நான் அதனாலதான் என்ன சொல்றேன், செல்ஃபிஷ் ஏன் கெத்து அப்படின்னா அது லொகேஷன் பேஸ் பண்ணியும் தீம்ஸ் மாற்ற முடியும். இப்போ ஆஃபீஸ் போனா எனக்கு ரெட்டா இருக்கணும், எல்லா இடமும் ரெட்டா மாறும், செம்மையா இருக்கும். நான் ஆஃபீஸ் விட்டு வெளில வந்துட்டேன்னா எனக்கு வேற கலர் இருக்கணும். இந்த மாதிரி வந்து கஸ்டமைசபிளா இருக்கும் செல்ஃபிஷ்ல. அதுக்கு பேர் எப்படி இருக்கும்னா ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும். நீங்க நம்ம நோக்கியா போன்ல வந்து நார்மல் லவுடு டிஸ்கிரீட்லாம் வச்சிருப்போம்ல முன்ன பட்டன் போன்ல ப்ரொஃபைல்ஸ், அந்த மாதிரி கஸ்டம் ப்ரொஃபைல் செல்ஃபிஷ் ஓஎஸ்ல சூப்பரா இருக்கும் ப்ரோ. நீங்க எங்க போறீங்களோ அப்ப என்ன வால்பேப்பர் இருக்கணும், என்ன மாதிரி ஐகான்ஸ் இருக்கணும் டிசைட் பண்ணிட்டு போயிடலாம். அங்கங்க அது வந்து எனேபிள் ஐகான். ஸோ இது வந்து யாருக்குன்னா இப்போ சில பேர் வந்து ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணுவோம், அதை வந்து நுணுக்கமாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா படலாம். எனக்கு ஆனால் இங்கேயும் ஒரே ஒரு ஏமாற்றம் இருக்கு ப்ரோ. இப்போ இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் வியூ வரும்போது இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் வந்து தீம்ட் ஐகான் சொல்லியிருந்தாங்க. ஏன் வந்து இங்கே இல்லை, உள்ள இல்லை, ஏன் இல்லை? இப்போ ஆக்சுவலாக வந்து போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது உள்ள வந்து எப்படி இருக்கும்னா போன ஜென்ரேஷன் கேவலமாக இருக்கும் ப்ரோ. அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட் டார்க் தீம்னா டார்க்கு, ஒயிட்னா ஒயிட். ஏங்க அதையும் பண்ணிட்டாக்கா அப்புறம் இந்த ஒன் யூஐக்கு இது என்ன பிக்சலா, பிக்சலையும் எப்படி காட்டுது? அதான் நான் கேட்குறேன், என்னது உள்ள போனால் அது ஏன் இந்த மாதிரிலாம் காட்டுது கலர் கலரா? அதான் இது பேக்ரவுண்ட் கலர் மாறுது இல்லை ப்ரோ, தீமோட சேர்ந்து மாறிடுச்சு. ஃபாண்ட் கலர்லேருந்து எல்லாம் ப்ளூவாக மாறிடுச்சு. இல்லைங்க இப்போ இதை நீங்கள் காட்டுறீங்களா, இப்போ என்னன்னாக்கா இதுக்கும் சாம்சங் ஃபோனுக்கும் வித்தியாசமே இல்லையே. நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ வித்தியாசம் இல்லைன்னா இந்த தீம் ஐகான் இப்போ உள்ள வந்துருச்சுன்னா வித்தியாசம் ஆகிடும். ஆமாம், ஏன்னா அது அவனோட யூனிக் மாதிரி ஆகிடும். இல்லை அதுதான் நான் நினச்சேன். நான் முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா சரி S24 தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கோமான்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இது பிக்சல் ஃபோனு. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா டபுள் டாப் டு ஸ்லீப் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே. இன்னும் அது காலகாலமாக பவர் பட்டனை போட்டு அழுத்தி செத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ வேக் எப்படி வேக் இருக்கு. வேக் வந்து லெஃப்ட் வேக்கும் இருக்கு, டபுள் டாப் டு வேக்கும் இருக்கு. இப்போ நான் வேக்குன்னு போட்டாலே வரும் பாருங்க உங்களுக்கு. வேக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன்லாம் யூஸே பண்ண மாட்டேன். லிஃப்ட்னு போட்டால் வரும் பாருங்க, லிஃப்ட் செக் ஃபோனு சும்மா எடுத்தாலே வேக் ஆகிடும். ஆனால் ஹைலைட் என்னன்னா இது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல ப்ரோ, இந்த ஆப்ஷன் இன்னும் வரல. ஆனால் ஸ்க்ரீன் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் இது இன்னும் வரல. ஓகே ஓகே. ஆனால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிட்டுனாக்கா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கையை வச்சாக்கா தானே திறக்குமா என்ன? எந்த இடத்துல சென்சார் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஐகான்லாம் இல்லாமே அன்லாக் ஆகும்.
இல்ல அந்த சென்சாரை கண்டுபிடிக்கணும்ல. இப்போ நீங்க வந்து பழகிடும்ல ப்ரோ, போனை யூஸ் பண்ணி பழகினவங்க. இப்போ நம்மளுக்காவது மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இப்போ 4 வருஷமா ஒரே போன் யூஸ் பண்றவங்களுக்கு எப்படி திரும்ப இருக்கும்? பாக்கெட்ல இருந்து எடுக்கும்போதே அன்லாக் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அது 2 மாசத்துலயே பழகிடும்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல ஐகான் கரெக்ட்டுங்க. அதுக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கணும்ல. அது இருக்கணும். ஆனா இப்போதைக்கு இல்ல நிறைய போன்ஸ்ல இப்போதைக்கு ஆப்ஷனே இல்லன்றேன். ஓகே ஓகே. அந்த ஆப்ஷன் இனிமே தான் வரும்னு நீங்க நினைக்கிறேன். சொல்ற அந்த அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இப்போ சாம்சங்ல கையை வைக்கிறோம், சும்மா போன் அப்படி குப்புற போட்டு வச்சுட்டு கையை வைக்கிறோம்னா ஓப்பன் ஆயிடும். ஆமா, இதுல வந்து அல்ட்ராசானிக் தான் இருக்கு. இதே அல்ட்ராசானிக் இருக்கிற ஐக்கூ போன்ல அப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இங்க இருங்க, இதுல ஆனா இந்த ஐகான் தெரியுது இல்ல, இந்த ஐகானே இல்லாம அன்லாக் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதுவும் அல்ட்ராசானிக் தான். இந்த ஐகானே சின்னதா தெரியுதுன்னு நான் சொல்றேன். இது ஸ்கிரீன் ரெக்கார்டர்னா போட்டோ பிடிச்சி வேணா போடுங்க. இது என்னமோ கையை வைக்கிறதுக்கு ஐகானா கட்டுது, இத்தனோண்டு கட்டுதுங்க. அந்த இடத்துல தான் ஐகான் ஆச்சு. இது அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ ஒரு ஃபோனுக்கு அது மாறுது. சிலதுல வந்து ரொம்ப கீழே இருக்கும், சிலதுல வந்து சென்டர்ல இருக்கும், சிலதுல வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மெட்டீரியல் யூஐ சொல்றீங்களா நீங்க, இப்போ இது வந்து எல்லாருக்கும் ஓகேவா அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட். அது வந்து இப்போதைக்கு என்ன அப்படின்னா, காஞ்ச மாடு ப்ரோ. நாங்கெல்லாம் பிக்சல்ல ஒன்றும் குவாலிட்டி பார்த்ததே கிடையாது. வெறும் ஜிகேம் வச்சு தான் இவ்வளவு நாள் ஒப்பேத்திட்டு இருந்தோம். எங்களுக்கு இது பெரிய சேஞ்சா ஃபீல் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மறைகிறது மிகப்பெரிய ஒரு சேஞ்சுங்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த யூஐக்கு இப்போ இந்த மாதிரி கலர் வந்து கீபோர்ட் கலர்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்றேன். அடுத்த வாட்டி இந்த மாதிரி மெட்டீரியல் அந்த இது ஏதாவது வரும்போது ஏன் அதை நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டு திரும்பி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதை விடுங்க. இதோட கொடுமைன்னா இன்னும் வெதர் ஆப்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ இந்த வெதர் ஆப்ல நீங்க ஆல்ரெடி இதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சி ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு இருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எனக்கு வந்து இந்த வெதர் ஆப்பே இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் ஆனா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. எப்படின்னா ஹெச்டிசில எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வெதர் வந்து அப்படியே அதெல்லாம் இவங்க பண்ணலாம். இருக்கிற ஜிபியூக்கும் சிபியூக்கும் அதெல்லாம் வந்து சப்ப மேட்ரு. அதெல்லாம் இவங்க ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் இன்னும் வந்து சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்டெகிரேட் ஆகல ப்ரோ. மெட்டீரியல் யூக்கு வந்து கம்ப்ளீட்டா இன்டெகிரேட் ஆகல. இன்னும் அதையும் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ இந்த கிளாக் ரொம்ப ஆசைப்படுறீங்க ப்ரோ. இவ்வளவு ஹார்ட்வேர் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? உங்களோட டேட்டாவெல்லாம் தூக்குறதுக்கு. அதோட வேலையை அதை செய்ய விடாம நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நாங்க பல வருஷமா கொடுத்துட்டு தான் இருக்கோம். எனக்கு அது தெரிஞ்சுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னமும் அப்படியே எல்லா போனும் ஐபோனும் சரி, இந்த போனும் சரி அப்படியே நான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் உருவிட்டு தான் இருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இங்க பாருங்க ப்ரோ, இதான் சொல்றேன். இப்போ இங்க இந்த கலர் வந்துருச்சா, அந்த ப்ளூ கலரு. ஆனா இங்கெல்லாம் மிஸ் ஆகுது பாருங்க. இந்த பிளஸ்ல மிஸ் ஆகுது. இங்க பேக்ல வந்துருச்சு பாருங்க. ஆனா இங்க பிளஸ்ல இல்ல பாருங்க. சோ அப்போ இந்த பிளஸ்லயும் இல்ல. சோ அந்த பிளஸ்ல ஏன் இல்லனாக்கா அதை கிளிக் பண்ணனும்ல நீங்க. அது கரெக்ட் ப்ரோ. பட் இந்த கலர் ஏன் அங்க இல்ல அப்படி சொல்றேன். சிஸ்டம் வைட் இப்போ எனக்கு அந்த கலர் வரணும்ல. பட்டன்ஸ்ல எல்லாம் ஹைலைட் ஆகிற பட்டன்ஸ்ல வரணும்ல ப்ரோ. இப்போ இங்க வந்துருச்சு பாருங்க பேக்ல. அந்த மாதிரி இங்கேயும் வரணும்ன்ற. மற்ற இடத்துல இன்னும் அவங்க ஒர்க் பண்ணணும். இதுல ஒர்க் பண்ணணும். அப்புறம் கால்குலேட்டர் இருக்கு, கால்குலேட்டர்ல ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க டைம் எடுத்து பண்ணணும்ன்ற. இல்ல அதை அழுத்தி பாருங்களேன். அந்த பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பாருங்க. எதுல? கிளாக்லையா? அது வருது, அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஓ, இப்படிதான் வருதா? இது வந்து கிளாக்ன்றனால இப்படி வருது. ஒருவேளை நீங்க செட் பண்ண பிறகு அலாரம்ல இங்க பாருங்க ப்ரோ, இந்த கலர் தெரியுதா? இது வந்து அந்த பட்டன்லயே வரணும்ன்ற. இதானே இப்ப சிஸ்டம் தீம். அப்ப இந்த பட்டன்ல வரணும்ல. அதான் ப்ரோ, எனக்கு என்ன இவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு தோணுதுன்னா, சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. அதுக்கு வித்தியாசம் காட்டணும்ல. இது பிளஸ்ன்னு போட்டிருக்கா, இனிமே தான் நீங்க செட் பண்ண போறீங்க அலாரம். கரெக்ட். அதுக்கு கொடுக்குற கலர்ல என்னத்த பங்கம்? அதான் பிளஸ்ன்னு எனக்கு தெரியுமே காலகாலமா. சரி, நீங்க எதை யோசிக்கிறீங்க? அதுலயும் கலர் கொடுத்தா நல்லா இருக்கணும்ங்கிறீங்க. ஆமா, சிஸ்டம் வைட் கொடுக்க வேணாமா? அப்புறம் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ. இப்போ இதான பழைய தீம் தட்டணும்னா அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு. இந்த டிரான்சிஷன் நல்லா இருக்கு. ஆமா, ஸோ அப்டேட் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதான் இது வந்து இப்போ ஏர்லி ஸ்டேஜ் ப்ரோ. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ஃபுல் அப்டேட். ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து யோசிக்கிறதுலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக யோசிக்கிறீங்க. இந்த யூஐ ஆஸ்பெக்டில் நிறைய ஆசை இருக்கும்ல. பட் அவங்க அதெல்லாம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டாக்கா அப்புறம் அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? என்ன இப்படி சொல்லிட்டாரு? கொடுப்பாங்க ப்ரோ, கொடுப்பாங்கங்கிறீங்க. அதையாவது கொடுத்துடா. 1,10,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணீங்கடா. 1 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. விலை குறைஞ்சி வரும். இப்போ அது கரெக்ட். இல்லை ப்ரோ, குறைய மாட்டேங்குது ப்ரோ. 8 ப்ரோவே ஒரு வித்து போன ஃபோன் தான். 85,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு இன்னைக்கும். அதுல இருந்து குறையல. ப்ரோ குறைய மாட்டேங்குது. ஒரு வகையில வந்து எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு ப்ரோ. ஏன்னா இப்போ பிக்சலுக்குன்னு ஒரு சில ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க இப்போ ப்ரோ வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், வாங்கினதுக்கப்புறம் நிறைய பிரைஸ் குறையிலன்னும் போது அவங்களாம் மனசு நிம்மதியாக சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. ஏதோ ஒன்று ரீசேல் ஏதாவது ஓரளவுக்காக நான் வித்துட்டு போவேன் ஏன்றாங்க. இல்லாட்டி இவனே அடிச்சு உடச்சு கொண்டாந்து நட்ட நடுவில் விட்டானு வைங்களேன், தெருவுக்கு தான் போனோம். இல்லை, டைரக்ட் மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸ் குறையில. இப்போ 45,000 50,000 ரூபாய்க்கு வந்து சில மார்க்கெட்டில் வந்து விற்கிது. டெமோ ஃபோன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. அது எந்த ஊர்லேருந்து வந்துருக்கோம். அப்புறம் போயிட்டு சிம்மை போட்டால் ஒர்க் ஆகாது. எனக்கு இருக்கு இந்த பிரச்சனை, சிக்கல்கள்லாம் இருக்கு. அதில் இந்தியா ஃபோன்னே சொல்லி விற்கிறாங்களே.
இந்தியா ஃபோன்னா ஓகே, இந்தியா ஃபோன்னா ஓகே. 45க்கு இந்தியா ஃபோன் வந்து 8 Pro விக்குது அப்படின்னா அப்ப ஆன்லைன்ல விற்காத ஃபோன்ஸ் எல்லாம் அங்கதான் போகுதா என்ன? ஆன்லைன்ல வித்த ஃபோனே கூட அங்க போகலாம். எப்படின்னா பிக்சல்னா என்னன்னு தெரியாம ஒரு சிலர் பிக்சல் வாங்கி எனக்கு பிடிக்கல, இதுல வந்து மூஞ்சில போர்ஸ் எல்லாம் காட்டுது, எனக்கு அதெல்லாம் காட்டக்கூடாது, மேக்கப் ஆப்ஷனே இல்ல, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமே. நடந்திருக்கே, நிறைய இடத்துல பார்த்துருக்கேனே. ஆமா, எக்ஸ்சேஞ்ச் போடுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதான் நீங்கள் வந்து முதல்ல ஃபோன்ஸில் என்னென்ன ஆப்ஷன் அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா மொபைல் ஃபோனும் செட் ஆகாது. கரெக்டு. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து யூஐ ஆஸ்பெக்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து ஒரு டெக் எந்தூசியாஸ்ட்டுங்கிறதுனால இந்த பிக்சல் ஃபோன்ஸ்கள் கூடயே அவர் வந்து பல சென்டிமெண்ட்டுகளை வளர்த்து கொண்டதுனால, எப்படி எனக்கு வந்து சைக்கிள் மேலே ஒரு லவ் இருந்ததோ அந்த மாதிரி மொபைல் ஃபோன் மேலே இவருக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு லவ் ஒன்று இருக்குது. அவர் வந்து லவ் பண்ணி பிக்சல் ஃபோன்ஸை வந்து அப்படியே அதோடைய அந்த ஒரு ஃபீச்சர்ஸையும் அப்படியே அனுபவிச்சு பார்க்குறாரு. இல்லை, அனுபவிச்சு பார்க்குறேன், அதனால தான் போட்டு அடி அடிச்சு புதைச்சிக்கிட்டு இருப்பேன் இந்த. ஆமாம், அது கரெக்டு தானே. ஏன்னா இப்போ எனக்கு என்னன்னா ஒன்றும் ப்ரோ, இங்கே பாருங்களேன், இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு, அழகாக இருக்குன்னே வச்சுப்போம். இதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏன் ப்ரோ விருமாண்டி படத்தில் அந்த பாட்டி சித்து கிடக்குமே, கமலஹாசன் எப்படின்னெல்லாம் சொல்லி திட்டுவார், அவர் சோகமான சீன் தானே. அப்ப என்ன நடக்குது அங்க? கரெக்ட். அதே மாதிரி அந்த அளவுக்கு முடியான அன்பு, அதே சோகம் தான் எனக்கு இங்கேயும். பிக்சலை போட்டு தாக்குறீங்க. ஆமா, அதே தான் எனக்கு இங்கேயும் சோகம். அவரு ஆண்டவர், இவரு ஆண்டவர். ஐயோ, நீங்க இங்க வாங்க, முதல்ல லாஜிக் அப்படியே கரெக்ட்டா வருது பாரு. எல்லாம் கரெக்ட்டா வரட்டும். சரி, இங்க பாருங்க விஷயத்துக்கு. ஐயோ இங்க பாருங்க ப்ரோ, இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. பொய் சொல்லிட்டான் ப்ரோ, அவன் பொய் சொல்லிட்டான். அதானே, அதே மாதிரி தான் இவன் பொய் சொல்லிட்டான் தான் ப்ரோ. என்ன பண்ணிட்டான் இவன், இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான் ப்ரோ. இப்போதான் எப்படின்னா, இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. 9Aலையும் 9 Proலையும் நான் பார்க்கும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. என்ன சேஞ்சுனா, 9 Proல நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, 9Aல நல்ல ஆப்ஷன் காட்டுது. 9Aல வந்து நம்ம இப்போ இது டார்க் மோடு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது இப்போ ஸ்கெடியூல் இருக்கா, இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகலன்னு சொல்லி தான் இதுல இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில ஆப்ஷன்ஸே காட்டல ப்ரோ. நான் திரும்ப போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆண்ட்ராய்ட் ஃபிளாஷ் டூல் வச்சு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு சில ஆப்ஷனே காட்ட ஆரம்பிச்சது. ஆல்ரெடி இருந்தது மேலே இன்ஸ்டால் ஆகும்போது மிஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த லாக் ஸ்கிரீன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கிளாக் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குல்ல ப்ரோ, இதுக்கு ஒரு ஸ்கெடியூல் ஆப்ஷன் கொடுக்கலாம், டேப் டு ஷோ கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நாள் கொடுக்கல ப்ரோ. இது என்ன ப்ரோ, இதை பண்றது அதாவது நீங்க சொல்லியே அவங்க கொடுக்கலனாக்கா அவங்களுக்கு என்ன திமிர் இருக்கணும். என்னதான் அவன் கூகுளா இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள கால் எடுத்து வச்சதுக்கு மொதல் காரணம், அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதுக்கு மொதல் காரணம் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நபர் தான். இவரு சொல்லியே இதை அவன் பண்ணாம திமுறா சுத்திக்கிட்டு இருந்தானா அவனுக்கு என்ன அதப்பு இருக்கணும். அவனுக்கு ஒரு இது இருக்குது. ஆமா ப்ரோ, அவனை எப்படியே செஞ்சு விடுங்க ப்ரோ. ஆமா, நான் என்ன செய்யறேன், நீங்க தான் செய்யணும். நான் கூட வந்து நீங்க சொன்னோடனே நான் நம்பிட்டேங்க, அவன் ரொம்ப நல்லவனே. கடைசியில இதெல்லாம் பண்ணி வைக்கல பாருங்க. நிறைய மிஸ்ஸிங், நிஜமா மிஸ்ஸிங். இப்போ அதெல்லாம் தான் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நத்திங். இதே OSP தானே யூஸ் பண்றான் அவன், டேப் டு ஷோ எனேபிள் பண்ணிட்டான். இப்போதான் எனேபிள் பண்ணான். அதான் நாங்க சொல்றோம், அவர் தான் குட்டி ஸ்டீவ் ஜாப்ஸ்னு. இப்போ இதுல பாருங்க, டேப் டு செக் போன் இருக்கா, அது கரெக்ட். ஏன்னா இப்போ இப்படி இருக்கு அப்படின்னும் போது இப்படி இருக்கா, டேப் பண்ணா வந்து வேக் ஆகும். இது ஓகே. நான் என்ன சொல்றேன், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனக்கு டேப்ல தான் வேக் ஆகணும்டா, சும்மானா ஆன்ல இருக்குது, அது வேற பேட்டரி குடிச்சிக்கிட்டு இருக்கு. சரி, நான் புரிஞ்சு போயிட்டு. நீங்க வந்து இப்போ வந்து இந்த செல்போன்களை அலசுறதுலாம் வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் குறைச்சிட்டு புதிய ஒரு செல்போன் தயாரிக்கிற பணியில ஈடுபடுது அப்படிங்கிறீங்க. ஆமா, நிறைய விஷயம் சொல்றீங்க, அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கால் பேக்கு அடுத்தது சிவா பே, அந்த அந்த பேரை பின்னாடி போட்டாலே எதுவுமே வாங்காது. அவனை முதல்ல தூக்குங்க. ஓகே, என்னன்னு பாப்போம். சிவா பாய், அந்த பாய் அந்த சூர்யா படத்துல வரும்ல, அது என்ன பாய், அது ராஜு பாய். வாயில இருந்து பல்குச்சி எல்லாம் வரும், இந்த குச்சி வச்சுக்கிட்டா ஸ்டைல் ஆயிடும். ஏதோ ஒரு பேர் சொல்லி பக்கத்துல ஒரு பாய் போட்டா ஒரு மும்பைல டான் ஆயிடுவாராமா. இது என்னங்க இது கூத்தா இருக்குது, அதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. சரி, அவர் பேர் என்ன குமாரசாமின்னு இருந்தேன்னா குமாரசாமி பாயா, குமார் பாயா, சாமி பாய், சாமி பாயா, நல்லா இருக்குல்ல. என்னமோ போங்க, என்ன இதுல என்ன ஒரு இதுன்னே எனக்கு தெரியல. அது வரைக்கும் தான் என்னன்னு தெரியாது. ஒரு டைலாக் வரும் பாத்திருக்கீங்களா இல்லையா, பண்ணிங்க தான் கூட்டமா வரும்னு ஒரு டைலாக் வரும். ஆமா, இதுல ஏற்கனவே சிவாஜி படத்துல வந்தது. அதை சொல்லும் போது சூர்யா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு பாருங்க, அவருக்கு ஒரு மியூசிக் வைப்பாங்க, சிங்கம் தனியா தான் வரும் அப்படின்னு. சிங்கத்தை பாத்திருக்கியா நீ அப்படின்னு மூஞ்சி அப்படின்னு பயங்கரமா அவங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? அது ஆனா நான் சிங்கம் படத்துல பாத்துக்கிறேன், அதுல நல்லா இருக்கும்.
நிஜமாவே சிங்கம் மாதிரி வந்துட்டு போவாப்ல இப்படி தட்டும் போது தெரியும். ம். அதுவே பரவாயில்ல. இல்ல அதுல அந்த ஃபைட்டிங் இதெல்லாம் கூட வந்து சிங்கம் எப்படி வந்து இது பண்ணுமோ அது மாதிரி அதை பாயிறது அதெல்லாம் குதிக்கிறதெல்லாம் சிங்கம் பண்ணிருப்பாங்க. படத்துல நல்லா வருமே. நிஜமாவே சிங்கத்தோட பால்லாம் வரும் இப்படி ஆமா ப்ரோ. ஆ. அந்த அட்டாக்கிங் இதெல்லாம் வந்து யானைன்னு ஒரு படம் எடுத்தாரு, அதே ஹரிதா அது எடுத்தாரு. யானைலாம் வராது ஆனா. இல்ல அதுல தூக்கி ஆனா போடுவாரு, தூக்கி போடுவாரு, மிதிக்கிறது, அந்த ஃபைட் சீன்ஸ்ல அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப முதல்ல எடுத்தா தரையில அப்படியே போய் அடிக்கலாம். அதுவும் தெரியல அந்த மாதிரி என்னையா அதெல்லாம். அந்த மாதிரி பேர்ல ஒரு படம் எடுத்துட்டாருன்னா என்ன பண்றது? ம். So இதான் ஃபிலிம், அதாவது படத்தை டீகோட் பண்றது. அது மாதிரி போனை டீகோட் பண்றவங்க வேற. சரி ஓகே. இவர் வந்து எந்தூசியாஸ்ட். சரிங்க ரைட்டு. மொத்தம் நிறைய விஷயங்கள் வந்து யூஐ லெவல்ல எல்லாருமே மாத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல முறையில் மாறிச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதை தான் சொல்லணும்னு நினைச்சோம், சொல்லிட்டோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கும் சிவபரணி இமானுவேல் பார்க்கலாங்க. பை பை.